ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இதற்கு முந்தைய வீடியோல ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கேட்டிருந்தேன். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு வியூஸ் பார்த்தீங்கன்னா 200 பேர் பார்த்துருக்கீங்க. 200 பேர்ல 2 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் சரியா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அசோக் என்பவர் ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணியிருக்காரு. குருசாமி அவர்கள் ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணியிருக்காரு. 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். சரியான விடை ஆப்ஷன் பி 1,30,058 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு 1,30,058 சதுர கிலோமீட்டராக இருக்கு. இந்திய நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4% நம்ம தமிழ்நாடு ஆக்குபை பண்ணிருக்கு. அதுல 10வது மிகப்பெரிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு. அடுத்த வினா பாருங்க. இவற்றில் எந்த அமைப்பு ஒளி சுவாச நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது? சரியான விடை பெராக்சிசோம். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. சென்னை குடிநீர் தேவைக்கு பயன்படும் தண்ணீர் கிடைக்கும் துணை நீர் ஆதாரம். சரியான விடை கிருஷ்ணா நதி நீர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா, எந்த அரசின் காலத்தில் காஞ்சிபுரம் கைலநாதர் ஆலயம் கட்டப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்மன். அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு. திருப்பூர் குமரன் அவர்கள் 11 ஜனவரி 1932 அன்று ஆங்கிலேயருடன் நடைபெற்ற அந்த போராட்டத்துல காயம் அடைந்து உயிரிழக்கிறாரு. 1932 சரியான விடை. திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு 1932. ஆப்ஷன் பி சரியான விடை. இவர் யாரும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெகதீப் தன்கர் அவர்கள் 22 அதாவது 2022 ஆகஸ்ட் 11 அன்று பதவியேற்றாரு. 14வது குடியரசுத் தலைவரா துணை குடியரசுத் தலைவரா ஜெகதீப் தன்கர் அவர்கள் இருந்தாங்க. இப்போது அவர்கள் ஓய்வு பெற்று இருக்கிறதுனால தற்போது புதிய துணை குடியரசுத் தலைவர் நியமனம் செஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய விளக்கத்தை பார்க்கலாம். தற்போது நாட்டின் 15வது துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். துணை ஜனாதிபதிக்கு எத்தனை அரசு சலுகைகள்? இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்வு பெற்றிருக்கும் நிலையில் குடியரசுத் தலைவர் அவர்களால் பிரமாணமும் செய்து வைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு என்னென்ன சலுகைகள் அரசு வழங்குகிறது என்ற தரவுகள் வெளியாகியுள்ளன. துணை ஜனாதிபதிகளுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டதற்கு பின்பான தகவலில் மாதந்தோறும் அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் ஊதியம் என்றும் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அது பாதி பலனாக 2 லட்சம் ரூபாய் அவருக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் தரவுகள் கூறுகின்றன. முக்கியமாக அவர் அரசு வேலை விஷயமாக இந்தியா இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் 24 மணி நேரமும் அவருக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். அலுவல் சம்பந்தமான ஊழியர்கள், வீட்டில் வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள், உதவியாளர்கள், உறவினர்களோடு அவர் பயணம் செய்தாலும் அதற்கான செலவுகளையும் அரசு ஏற்கும் என்றும் தரவுகள் கூறுகின்றன. மேலும் அவர் செல்லும் இடங்களிலும் அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்தந்த மாநில அரசாலும் அவருக்கு உடனேயே துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு இருக்கும் என்றும் சொல்லப்படும். அடுத்ததான் உங்களுக்கான ஒரு வினா. நாமக்கல் மாவட்டம் எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதற்குண்டான சரியான விடை அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.